அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது என்னன்னு சொன்னால், ஒரு திருடன், ஒரு கள்ளன் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் உடைச்சி உள்ளுக்க பூந்து உடைச்சி களவெடுக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த திருட்டு சம்பவம் எங்கே நடந்ததுன்னு சொன்னால், கிளிநொச்சி பெரந்தன் ஏனையின் வீதி அருகாமையில் உள்ள வீட்டில் ஒன்றான் நடந்தது. பாருங்க, அந்த கள்ளன் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த சிசிடிவியை கண்டு திருப்பி விடுறாரு. இப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இந்த கள்ளன் வந்து எவ்வளவு நூதனமா வந்து அந்த திருட்டை செய்யறதுக்கு ட்ரை பண்றாருன்னு சொல்லி. ஆனா இந்த வீட்டை பொறுத்தவரையில வீட்டு உரிமையாளர் வந்து இந்த காணொலியை வந்து எனக்கு தொலைபேசி ஊடாக தந்திருந்தவர். அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த திருட்டு சம்பவங்கள், இப்படியான திருட்டு சம்பவங்கள் வந்து இலங்கையில தொடர்ச்சியா பல இடங்கள்லயே நடக்குது. அதாவது இந்த போத வஸ்து பாவனை, மதுபானம், இப்படியான இதுகளை வந்து ஈடு செய்யறதுக்காக, இந்த செலவுகளை ஈடு செய்யறதுக்காக இப்படியான ஆட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, தொடர்ச்சியா இப்படியான சில திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க அறிஞ்சு கொள்வீங்க. இது வந்து என்னன்னு சொன்னா, இந்த காணொலி நான் போடுறது என்னத்துக்காக இருந்தேன்னு சொன்னா, உங்களோட ஒரு விழிப்புணர்வுக்காக. அதாவது வீட்டை வந்து நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பாருங்க, எப்படி அந்த வீட்டுல ஆட்கள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு அந்த வீட்டுல வந்து அவர் ஒரு சுதந்திரமான ஆள் போல நடமாடுற. அதுவும் இந்த வீட்டுன்ற உரிமையாளர் சொல்றத வச்சு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது பின்னேற டைம்ல வந்து ஒரு அந்த மாமியார் வந்து வீட்டை விட்டு போன ஒரு 4 மணி 4:30 பிறகு நடந்த இந்த திருட்டு சம்பவம் தான் இந்த சம்பவம். பாருங்க, அந்த அவர் வந்து தன் முகத்தை, தன் உடம்பு நிலையில மறைக்கிறதுக்காக ஒரு பெட்ஷீட் மாரி ஒரு பெட்ஷீட் மாரி ஒன்று எடுத்து போத்தி கொண்டு பாருங்க எப்படி நடமாடுறன்றது இந்த காணொலியில நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே பார்த்ததால நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, எவ்வளவு அந்த கைக்கு வந்து கிளவுஸ் மாதிரி ஒன்றை போட்டு, ஷாப்பிங் பேக்கோ ஏதோ ஒன்று போட்டு தான் பிடிவிடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் வந்து பெருசாக அந்த அதுக்குள்ள ஒன்றையும் எடுக்கல மாதிரி இந்த வீடியோ பொறுத்தவரையில் அவர் வந்து அவருக்கு அந்த திருட்டு வந்து சரியாக கை கூட இல்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் வந்து சரியான அவதானமாக இருங்கோ. இப்படியான கணக்க பிரச்சனைகள் வந்து இங்கே நடக்குது. தெரிந்தானே உங்களுக்கு. நாங்கள் இதில் என்னென்னா, இது இந்த காணொலி வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் போட்டிருக்கு. தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள் மற்றது உங்களோட விளம்பர வீடியோக்களை வந்து இலவசமாக பதிவேற்றுறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதோட இந்த வீடியோட அடிப்பகுதியிலையும் வந்து எங்களோட தொடர்பு இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்களா? தொடர்ந்து நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பயனுள்ள காணொளியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன்.